வணக்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது கேலக்ஸி F41. சாம்சங் வந்து புதிதாக எஃப் சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த எஃப் சீரீஸில் வரக்கூடிய முதல் ஃபோன் தான் இந்த F41. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 17,000 இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே சேல் வருது ஆஃபர். அதில் வந்து நீங்கள் 17,500 நீங்கள் வாங்கலாம். அப்புறம் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 18,000. இதோட விலை வந்து பிக் பில்லியன் டேயில் வந்து நீங்கள் 16,500 நீங்கள் வாங்கலாம். ரெண்டுக்குமே சில கார்டு ஆஃபர்ஸும் அடிஷ்னலாக இருக்குது. அது வந்து ஒரு 1,500 டிஸ்கவுண்ட் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து இப்போதைய விலை. இப்போ விலைகள் சில வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேலக்ஸி F41ஓட விமர்சனம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து F41 வருது. பின்பக்கம் வந்து ஹைலைட் விஷயம்லாம் போட்டிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். மேக் ஃபார் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த கேலக்ஸி F41 ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த F41. இதை டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் ஒரு டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் ப்ளஸ் சில யூசர் கைடு இருக்குது. ஸோ அதான் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த F41க்கு வருவோம். எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர், இது ப்ளூ மற்றும் க்ரீன் கலர்ஸ்லேயும் வருது. 8.9 mm திக்னஸில் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட், ஒரு டூவல் கலர் மாதிரி உங்களுக்கு தென்படுது இல்லையா? ஸோ பியூர் பிளாக்காகவும் இல்லாமல் ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டில் இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு டிசைன் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பின்பக்கம் கிடைக்குது. அப்புறம் பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். டூவல் வோல்டேஜ் சப்போர்ட்டும் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் கர்வ்டாக இருக்குது. பின்பக்கமும் வந்து ஸ்லோப்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இது வந்து ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளே, சூப்பர் ஆம்புலர் டிஸ்பிளே. இது 420 நிட்ஸ் பிரைட்னஸ் ஓடி வருது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோலாம் வந்து நீங்கள் HD ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம். Gorilla 3 ப்ரொடெக்ஷன் ஓடி இது வருது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அமுலர் டிஸ்பிளே எப்பவுமே வந்து சாம்சங்கோட அந்த அமுலர் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். பட் வந்து நான் வந்து M51ஓட டிஸ்பிளே இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் வார்மர் டோனில் இருக்குது. ஒரு ஒயிட் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது இதில். ஸோ உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா விவிட் மற்றும் நேச்சுரல்னு 2 செட்டிங்ஸ் இருந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கும் உள்ள ஒரு அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டார்க் மோட் இருக்குது, வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஃபோனில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது. அதுக்கான பல கிளாக் ஸ்டைல்ஸும் தந்திருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் தீம் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அதிகமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்டைல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டார் வேல்யூ சில பேர் கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார் வேல்யூ இப்போ திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்கு உள்ளேயே தான் இருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த வேரியண்ட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 15.3GB வந்து OS மற்றும் மற்ற ஆப்ஸ், ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எடுத்துக்குது. மிச்சம் வந்து 48.7GB யூசர் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி One UI 2.0 கோர் வெர்ஷனில் இது பவர் ஆகுது. க்ளீனான ஒரு UI. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. ப்ளோட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் சேட், மீ டாக், கேண்டி க்ரஷ், மோஜ்னு ஒரு ஆப்பு, ஸ்னாப்சாட், ஃபோன்பே, டெய்லி ஹண்ட், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் கீயை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் குயிக்காக லான்ச் பண்ணுறது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் பாப் வியூ, ஸ்க்ரீன்ஷாட்ஸ், டைரக்ட் ஷேர், ரெடியூஸ் அனிமேஷன் வேணுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸில் லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே, ஸ்மார்ட் அலர்ட், ஈஸி மியூட், ஃபிங்கர் சென்சர் ஜெஸ்டர், palm swipe to capture, swipe to call or send messages,
ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, கேம் லான்ச்சர் இருக்குது, டூவல் மெசஞ்சர் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டால்பி அட்மாஸும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபோக்கஸ் மோடும் வந்து இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து எஃப்எம் ரேடியோ இருக்குது, ஓடிஜி சப்போர்ட் இல்லை, என்எஃப்சி சப்போர்ட் இதில் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்கொட்டை மாதிரி திரும்பவும் அந்த பழங்கஞ்சி எக்ஸினாஸ் 9611 ப்ராசஸர் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு வழியாக அதை விட்டுட்டாங்கன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இல்லை, எங்களுக்கு இன்னும் அதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன்லேயும் வந்து எக்ஸினாஸ் 9611 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து பெரிதாக குறை சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு பழைய ப்ராசஸர், அதை யாருமே மறுக்க முடியாது. சாம்சங்கும் அதை விடா கொண்டன் மாதிரி அதை விட மாட்டுக்காங்க. விக்ரமாதித்தன் கதை மாதிரி அந்த மேதாளம் வந்து திரும்பவும் சாம்சங் மேலே ஏறி இருக்குது. இந்த 9611 ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கான முடிவு வந்தாச்சு. சாம்சங் வந்து அடுத்த ஒரு புதிய இது கொண்டு வரணும். பட் இதில் அதான் தந்திருக்காங்க. கேம்ஸ் விளையாடலாம், ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது கேஷுவல் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விளையாடலாம். பட் வந்து கொஞ்சம் அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சில கேம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஷுவல் யூஸுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. மேக்ரோ சென்சர் இதில் கிடையாது. செல்ஃபிக்காக வந்து ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி அதாவது ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் அவங்க தந்திருக்காங்க. லைவ் ஃபோக்கஸும் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு இருக்குது. சிங்கிள் டேக் ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா மூலமும் எடுக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் கேமராவில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏதாவது ஒன்றில் நீங்கள் எடுக்கும்போது இந்த சிங்கிள் டேக் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு அதில் இருந்து ஃபோட்டோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 8 ஃபோட்டோஸ் வந்து விதவிதமாக உங்களுக்கு காண்பிக்கும். அதில் ஒரு நல்ல ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைவ் ஃபோக்கஸ், வீடியோ, மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ மோட் இருக்குது, பேனரோமா மோட் இருக்குது, ஃபுட் மோட் இருக்குது, நைட் மோட் இருக்குது, சூப்பர் ஸ்லோ மோஷன் மற்றும் ஹைப்பர் லேப்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் எப்பவும் பார்க்கலாம். அப்புறம் பேட்ரி, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 6000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. 15 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ இதான் வந்து கேலக்ஸி F41. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த M31 மாதிரியான அதே ஃபோனு தான், ஆனால் வந்து வேறு பேரில் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மைனஸ் ஒரு கேமரா. ஒரு சாம்சங் பிரியர்கள், எனக்கு இப்போ சைனீஸ் ஃபோன்கள் வேண்டாம், சாம்சங் ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும், சைனீஸ் கம்பெனி வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குமே தவிர, பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃபோனை பற்றி உங்கள் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதில் நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ரெண்டு விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.